ஹாய் ஹலோ வணக்கம். ஒப்போ தரப்புல இருந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து ரெனோ சீரிஸில் ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதுதான் வந்து ஒப்போ ரெனோ A. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தவரை நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Oppo Reno A. ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரொம்பவே ஸ்லீக்காகவும் ரொம்பவே மெலிசாக இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ லைட்டாக இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா சுமார் 7.9 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே மெலிசாக வந்து இந்த ஃபோன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்னு பார்க்கும்போது கூட 169 கிராம் தான் இதோட வெயிட்டே இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபுட் பிரிண்ட் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ரொம்பவே மெலிசாகவும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பின்னாடி கிரேடியன்ட்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா இந்த ஃபோன் வந்து 1.5 மணி நேரத்துக்கு 1.5 மீட்டர் தூரம் தண்ணியில் வந்து இது வந்து தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அமுலட் டிஸ்பிளேங்கிறனால கலர்ஸ்லாம் ரொம்ப டீப்பாகவும் வைப்ரண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்ல முடியும். பிளாக்ஸ்லாம் ரொம்ப இங்கி பிளாக்காக இருக்குது. ஸோ பார்க்கையில் இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இருந்த அமுலட் டிஸ்பிளேஸ் போல். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல மேலே வாட்டர் ஆஃப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 84% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த டிஸ்பிளேல. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த ஒப்போ ரெனோ வந்து பவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 10 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் சைட் பார்க்கும்போது கேமிங், மல்டி டாஸ்கிங், அதேமாதிரி ஆப் ஓப்பனிங் டைம் எல்லாமே வந்து ரொம்பவே வேகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணக்கூடியது தான். ஸோ ஜிபியூ சைட் பார்க்கும்போது இங்கே வந்து உள்ள Adreno 616 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பப்ஜி பண்ணுற ஹை எஃபிஷியன்ட் கேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஃப்ரேம் செகண்டில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகுது. கேமராஸ்ன்னு பார்க்கல இங்கே தான் வந்து ஒரு சின்ன டவுன் சைடாக இருக்குது. இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து குவாட் கேமரா செட்டப், ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்கல. இங்கே வந்து டுவல் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 மெகாபிக்சல் f1.8 அப்பேச்சர் சைஸில் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவால் பார்த்தீங்கன்னா பின்னாடி 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதை தவிர்த்து செல்ஃபி சைடுன்னு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் ஆஃப் நாட்சில் வந்து ஒரு 25 மெகாபிக்சல் f2.0 அப்பேச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுக்கிற ஷாட்ஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் கேமராஸை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு டெலிஃபோட்டோ இல்லை அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா லென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வருது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 2 சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து 2 சிம் கார்டு இல்லாமல் ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு வந்து போட்ட முடியும். ஏன்னா வந்து இங்கே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இந்த SD கார்டு ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 250 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த ஃபோனோட OA அதுக்கப்புறம் UA எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9 Pie வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் ColorOS 6.1 ரன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 3600 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போட்டும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். பட் இங்கே வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து உள்ளே வந்து 6.4 இன்ச் ஃபோனில் ஃபுல் HD அமுலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கன்சியூம் ஆகும். பட் இங்கே வந்து 3600 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காது ஒரு சின்ன டவுன் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வோல்டேஜ் சார்ஜிங் ரேட்டிங் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கல. ஸோ சூப்பர் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கான்றது இங்கே வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது ஒரு சின்ன டவுன் சைடுன்னு சொல்லலாம். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஒப்போ ரெனோ A வந்து வர அக்டோபர் 8 வந்து லான்ச் ஆகும் போது இப்போதைக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் வரல. பட் வந்திருக்க தகவல் படி இந்த ஃபோன் வந்து சுமார் 280 யூரோக்கு வந்து லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது சுமார் 20,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து இது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையவே காம்படிட்டிவான ஃபோன் இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் முதற்கொண்டு கேமரா ஸ்பெசிஃபிகேஷன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இதை விட அதிகமான பர்ஃபார்மன்ஸ் உள்ள மொபைல் நிறையவே இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த ஃபோன் விட்டால் கொஞ்சம் வர்த்தா இல்லைன்றது இப்போ இருக்கிற செக்மெண்ட் கொஞ்சம் டவுட் இருந்தால் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த ஒப்போ ரெனோ A ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.